ரீசெண்டாக கொஞ்ச நாளாக வந்து இந்த கப்புள்ஸ் வந்து அதிகமாக வந்து ஃபேமஸாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை வந்து இந்த கப்பலை வந்து அதிகமாக அடித்து ஓட விட்டுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ட்ரோல் மெட்டீரியலாகவும் ஒரு பக்கம் ஒன்று போயிட்டு இருக்குது. சரி, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிஷ் இவரை வந்து ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியும். இவரெலாம் வந்து இந்த கப்புள்ஸ் ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கிறாரா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இவரோட மெயின் ஃபோக்கஸே ஒரு டாய் கடை தான் வச்சுட்டு இருந்தார். யூனிக்காக ஏதாவது ப்ராடக்ட் வாங்கி அதை சேல் பண்ணிட்டு இருந்தார். பட் அந்த ஸ்டோரை வித்துட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் வந்து வந்துட்டு இருக்குன்னா எனக்கு இப்போ தான் நியூஸ் தெரியுது. ஏன்னா இவர் வந்து ஏதாவது யூனிக்காக ஏதாவது ப்ராடக்ட்டை போடுவார், அப்போ வாட்ச் பண்ணிட்டு ஏதாவது வாங்க மாட்டேன், பார்த்துட்டு மட்டும் போயிடுவேன், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ என்னென்னா அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கெல்லாம் அடிபட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த கப்புள்ஸ் வந்து டிவிக்கு ஆதரவாக பேசுனாங்க. இப்போ பார்த்தீங்களா அந்த கண்டென்ட்டே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்பட்டு இருக்குது. அது ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. இவங்கள ஒரு பக்கம் அடி நொறுக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்குலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இப்போ என்னோட ஒரு பார்வையாக நான் இதை பார்க்க போகிறேன். இப்போ என்னென்னா, முதல்ல வந்து இவங்களோட ஒரு ரீல்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுது. என்ன ரீல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தான் பையனை வந்து ஒரு பான் ஆக்டராக இருந்தால் ஓகேவா, அந்த மாதிரி தான் ஒரு இது போயிட்டுருக்கு. சரிங்களா, இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் அவங்க பில்ட் பண்ண மாதிரி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோ வருது. நாட்டிய அமெரிக்காவில் அவங்க பையன் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு லெட்டரை வச்சுட்டு பெருமைப்படுத்திட்டாங்க மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வருது. இந்த சவஞ்சு ரெயின்போன் காலனில் இவனுக்குள்ளே என்னமோ இருந்திருக்குன்னு சொல்லிட்டு வாயை புத்திட்டு அவன் பையன் கிடந்து அழுதுட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் அங்கே இன்னொரு கண்டென்ட் வருது. இது கரெக்டாக? அப்போது தான் பையன் ஒரு பார்ன் வீடியோவோட நடித்தான்னா நீங்கள் உட்காந்து பார்ப்பீங்களா ஃபேமிலியோட? ஃபஸ்ட்டு கொஸ்டின் அது. சரி, இதில் இல்லை ப்ரோ, இது ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணியிருக்காங்க, கண்டென்ட்டுக்காக அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் நீங்கள் வந்து ஒரு சில பேர் முட்டு கொடுக்குறக்கு வரலாம். நான் முதல்ல இதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிறேன். என்னோடய வீடியோஸ், என்னோடய சேனல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றணும். கரெக்டாக தப்பா, நான் பேசுனதெல்லாம் தப்பா இல்லையான்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ வச்சு மட்டும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றக்கூடாது. அதனால் வீடியோஸை செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ என்னென்னா, அதுக்கப்புறம் நம்ம டாப்பிக்கில் வரும். பையன் நடித்தா நீங்கள் ஒத்துப்பீங்களா? உங்கள் பையன் நடித்து நீங்கள் டிவியில் உட்காந்து உங்களால் பார்க்க முடியுமா? இல்லைனா தேட்டரில் போட்டு உட்காந்து பார்க்க முடியுமா? ஒன்று, நீங்கள் கண்டென்ட்டுன்னு சொல்லலாம். இதே கண்டென்ட்டுக்காக பையனை இந்த கண்டென்ட்டுக்காக உங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான் அப்படின்னா அந்த பையனை நீங்கள் நடிக்க வச்சு இதே கண்டென்ட்டுக்காக ரீல்ஸ் அப்லோட் பண்ண முடியுமா? ஒருவேளை உங்கள் பையன் உண்மையிலே அதே மாதிரி ஆயிட்டலான்னா அதை ஒத்துப்பீங்களா? நாட்டிய அமெரிக்காவில் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக பார்க்குறீங்க. இங்கே ஒருத்தங்க தனிப்பட்ட முறையில் இங்கே யாரும் பார்ன் வீடியோஸ் பார்க்காம இங்கே யாருமே கிடையாது. அதை ஒத்துக்கணும். அதை ஒத்துக்கலைனா தான் இங்கே அதோட ஒரு கேவலம் ஒன்று இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒத்துக்காதவன் நிறைய பேர் தான் இருக்கிறான். பட் அது பப்ளிக்காக இங்கே நம்மளுக்கு இங்கே இதில் நம்ம நாட்டில் டொமைன்லாம் பிளாக் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. அது இலீகலாக வச்சுருக்காங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது ஈஸியாக ஒரு கண்டென்ட்டை நீங்கள் ஒன்று போட்டு போகிறீங்க. பையன் அப்படி ஜாயின் பண்ணால் ஓகேவா, அதில் ஜாயின் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி காமிக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டுக்காக இருந்த மாதிரி இருக்கும். பட் இது உண்மையாக நடந்துச்சுன்னா உங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. உங்களை பார்த்து இதை பார்த்து அடுத்த ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த நீங்கள் ஒரு போட்ட ரீல்ஸை சின்ன பசங்க உட்காந்து பார்ப்பாங்க. அப்படின்னா என்னம்மா, நானும் உட்காந்து படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸை நானும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளை வந்தால் ஏற்றுப்பீங்களா? இதுக்கும் ஒரு சில பேர் முட்டு கொடுத்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வேறு லெவல் கண்டென்ட் சூப்பர், அடிச்சு நொறுக்கிட்டீங்க, கண்டென்ட்னா இதான் கண்டென்ட், சூப்பர் ப்ரோ, சூப்பர் சிஸ்டர். ஏன்டா கேவலமாக இல்லையாடா? அது கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்களா? கேவலமாகவே இல்லையா உங்களுக்கு? ப்ரோ, உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். எவ்வளவோ கண்டென்ட் இருக்குது சரிங்களா, அந்த கப்புள் வழக்கு அதில் போட்டிருக்கு. நீங்கள் 18+ கண்டென்ட் போட்டோம் நெகட்டிவாக ஒரு இம்பேக்ட் பண்ணி அதை ரீச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இங்கே யாருக்குமே. ஆனால் அந்த அவசியத்தை இங்கே நிறைய பேர் தேடிட்டு இருக்கிறீங்க. ஈஸியாக எப்படி ரீச் ஆகணும், அதை மட்டும் தான் இங்கே பார்க்குறாங்க. என்னது இன்ன வரைக்கும் இவ்வளோ கான்ட்ரவர்சி ஆகிருக்கு, இன்ன வரைக்கும் நீங்கள் அந்த ரீல்ஸை வந்து நீங்கள் டிலீட் கூட பண்ணலை. மெயினாக உங்களை அடித்ததை நீங்கள் டிவிக்கு சப்போர்ட் பண்ணக்கு தான் அடித்தாங்க. பட் இதை ஒரு காரணமாக கட்டி தான் அடித்தாங்க. ஆனால் நான் உங்களுக்கு பார்க்கும் போதுல நான் இதை டிவிக்கு சப்போர்ட் பண்ணி அடிக்கணும்னு நினைக்கல. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஒரு வியூஸ்க்கு வர்றதுக்காகவும் உங்களை வந்து பப்ளிசிட்டிக்காகவும் நீங்கள் ஒரு ரீல்ஸை போட்டு போயிடுவீங்க. உட்காந்துருந்துட்டு நாங்கள் வந்துட்டு சூப்பர் ப்ரோ கை தட்டிகிட்டு இருக்கணுமா? இந்த வீடியோ வந்து டிலைட் ஆகணும். அந்த 2 ரீல்ஸும் டிலைட் ஆகணும். அது தப்பாக இருக்குது, டிலைட் ஆகணும். மற்றபடி நீங்கள் எப்படினாலும் போட்டு விடுங்க. இந்த இப்போல்லாம் வந்து ரீல்ஸுன்னு பேரில் வந்துக்கிட்டு பைத்தியந்தனமாக பப்ளிக்காக நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கிறானுங்க. இங்கே நிறைய பேர் வந்து நெகட்டிவாக இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நிறைய பேர் ஒய்ஃப் கூட சேர்ந்து ஒரு ரீல்ஸ் ஒரு 18+ மாதிரி கலந்து ஒரு ரீல்ஸ் போட்டோன்னா நம்ம ரீச் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அது தப்பாக இருக்குது. தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி ரீல்ஸ் போடுற முச்சில் உங்கள் பொண்ணுங்கிட்டே குழந்தைகிட்டே அதை காட்ட முடியாதுங்க. என்னங்க பண்ணுவீங்க? இப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது. இந்த மாதிரி கேவலமாக நடிச்சுக்கிட்டோம் கேவலமான ரீல்ஸ்கள் போட்டு தான் சம்பாதிக்கணும்னு ஏதாவது இருக்குதா?
அப்போது தினந்தோறும் கூலிக்காகையும் 500 சம்பளத்துக்கு உழைக்கிறவன் எங்கெங்கே போவான்? ஈஸியாக நீங்கள் ஏதோ இந்த தப்பு பார்க்குறவங்ககிட்டே இருக்குது, அதை ரசித்து கமெண்ட் போடுறவன்கிட்டே இருக்குது. அவனை திருந்தினா தானே நீங்கள் திருந்துவீங்க, இல்லைன்னா இப்படி தான் இருக்கும்.